தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே சுதந்திரமான சிந்தனை கொண்டவர்கள். இவர்களை எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடக்கி வைக்க முடியாது. வாழ்க்கை என்பது ஒரே பாதையில் செல்ல வேண்டிய ஒன்றல்ல, அனுபவிக்க வேண்டிய ஒரு பெரிய பயணம் என்று நம்புகிறார்கள். புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும், புதிய இடங்களை பார்க்க வேண்டும், புதிய மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களின் மனதில் எப்போதும் தீப்பொறியாகவே எரிந்து கொண்டே இருக்கும். எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் இதற்கு மேல் இன்னும் என்ன என்று சிந்திப்பது இவர்களின் அடையாளம். சிறிய அலட்சியங்களில் இவர்களுக்கு திருப்தி கிடையாது. எப்போதும் பெரிய கனவுகள், உயர்ந்த குறிக்கோள்கள், பரந்த பார்வை கொண்ட எண்ணங்களே இவர்களின் வாழ்க்கையை முன்னே தள்ளி செல்கின்றன. அதாவது தனுசு ராசிக்காரர்கள் அறிவை பெரிதும் நேசிப்பவர்கள். வெறும் புத்தக அறிவு மட்டுமல்ல, வாழ்க்கை அனுபவங்களின் மூலம் கிடைக்கும் அறிவையும் மிக உயர்வாக மதிப்பார்கள். உண்மையது பொய்யது என்பதை ஆழமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இவர்களுக்குள் எப்போதும் இருக்கும். அதனால்தான் பல தனுசு ராசிக்காரர்கள் தத்துவம், ஆன்மீகம், ஜோதிடம், சட்டம், கல்வி, பயணம் போன்ற துறைகளில் ஈடுபடுகிறார்கள். நான் கேட்டது சரியா என்ற கேள்வி கேட்பதில் இவர்களுக்கு தயக்கம் இல்லை. சில நேரங்களில் இவர்களின் நேர்மையான பேச்சு மற்றவர்களுக்கு கடினமாக தோன்றலாம். ஆனால் அது தீங்கு விளைவிக்க அல்ல, உண்மையை வெளிப்படுத்தவே. தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மன உறுதியும் நம்பிக்கையும் தான். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் இது முடிவு இல்லை என்று மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றல் இவர்களிடம் இயல்பாகவே உள்ளது. மற்றவர்கள் மனமுடைந்து நின்ற இடத்திலேயே தனுசு ராசிக்காரர்கள் புதிய வாய்ப்புகளை பார்க்க தொடங்குவார்கள். எதிர்காலம் நல்லதாக இருக்கும் என்ற ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கை இவர்களை எப்போதும் முன்னே நகர்த்தி கொண்டே இருக்கும். அதனால்தான் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளையும் இவர்கள் ஒரு சவாலாக பார்க்கிறார்கள். உறவுகளில் தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த நேர்மையும் உண்மையும் கொண்டவர்கள். ஒருமுறை மனம் வைத்துவிட்டால் உயிர் கொடுத்து அன்பு காட்டுவார்கள். நண்பர்களுக்கு நண்பராக மட்டுமல்ல, வழிகாட்டியாகவும் இருப்பார்கள். ஆனால் சுதந்திரத்தை மிகவும் நேசிப்பதால் அதிகமான கட்டுப்பாடுகள் வந்தால் சற்று விலகி நிற்பார்கள். அவர்களை புரிந்து கொண்டு அவர்களின் சிந்தனைக்கு இடம் கொடுத்தால் அவர்கள் காட்டும் அன்பும் ஆதரவும் அளவிட முடியாததாக இருக்கும். காதல் வாழ்க்கையிலும் தனுசு ராசிக்காரர்கள் கனவுகளோடு வாழ்பவர்கள். உணர்ச்சியிலும் எண்ணங்களிலும் வாழ்க்கை பாதையிலும் துணையாக இருக்கக்கூடிய ஒருவரையே தேடுவார்கள். தொழில் வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் நின்றுவிட மாட்டார்கள். வளர்ச்சி, முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் என்றால் உடனே குதித்து விடுவார்கள். வெளிநாட்டு தொடர்புகள், பயணம் சார்ந்த தொழில்கள், கல்வி, ஆலோசனை, ஆன்மீகம், மீடியா, சட்டம், பயிற்சி அளிக்கும் பணிகள் போன்ற துறைகளில் இவர்கள் சிறப்பாக விளங்குவார்கள். பணம் இவர்களுக்காகவே முக்கியம் அல்ல, ஆனால் பணம் இவர்களிடம் தானாகவே சேரும் காலங்கள் வாழ்க்கையில் பலமுறை வரும். குறிப்பாக சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய பணயோகம், சொத்து யோகம், உயர்ந்த பதவி யோகமும் கிடைக்கும். தனுசு ராசி என்பது குரு பகவானின் ஆட்சி. அதனால் தெய்வ அருளும் கர்ம பலன்களும் இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நல்ல மனதுடன் செய்த உதவிகள், நேர்மையான செயல்கள் அனைத்தும் காலம் வந்தபோது பல மடங்காக திரும்ப வந்து சேரும். ஆன்மீகத்தில் ஈடுபடும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய மன நிம்மதியும் தெளிவான வழிகாட்டுதலையும் பெறுவார்கள். திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத நல்ல மாற்றங்கள், கடவுள் கைப்பிடித்து நடத்துவது போல நிகழும் சம்பவங்கள் இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம்தான். அந்த பயணத்தில் அனுபவங்களும் பாடங்களும் வெற்றிகளும் நிறைந்திருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் உயர்வு மெதுவாக வந்தாலும் வந்த பிறகு நிலைத்திருக்கும். பிறருக்கு வழிகாட்டியாகவும் ஊக்கமாகவும் நம்பிக்கையின் சின்னமாகவும் விளங்கும் தனுசு ராசிக்காரர்கள் இறுதியில் தங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வெற்றியை அடைவார்கள். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுக்குள் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை பல நேரங்களில் தாங்களே உணராமல் வாழ்கிறார்கள். இவர்களிடம் பிறரை ஊக்குவிக்கும் அபூர்வமான ஆற்றல் உள்ளது. ஒருவருக்கு மனம் தளர்ந்திருந்தால் அவர்களை மீண்டும் எழச் செய்யும் வார்த்தைகள் இயல்பாகவே இவர்களின் வாயிலிருந்து வெளிவரும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கைகளை இழக்காமல் முன்னே செல்லும் மனநிலை இவர்களின் மிகப்பெரிய மறைமுக பலமாகும். பலர் இது நடக்காது என்று சொல்லும் இடத்தில் ஏன் நடக்கக்கூடாது என்று கேள்வி கேட்கும் தைரியம் இவர்களிடம்தான் இருக்கும். அந்த சிந்தனைதான் இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக பிரித்து காட்டுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பலம் அதிகம் இருப்பது போல சில பலவீனங்களும் உண்டு. அதிக நேர்மை சில நேரங்களில் பிறரின் மனதை புண்படுத்திவிடும். நினைத்ததை உடனே பேசிவிடும் பழக்கம் காரணமாக சில நல்ல உறவுகள் தற்காலிகமாக பாதிக்கப்படலாம். மேலும் சுதந்திரத்தை அதிகமாக விரும்புவதால் பொறுப்புகளை சற்று தள்ளி போடும் இயல்பும் இருக்கும்.
ஆனால் வாழ்க்கை இவர்களுக்கு கற்றுத்தரும் முக்கியமான பாடம் ஒன்று உண்டு. பொறுமையும் தொடர்ச்சியும். அந்த பாடத்தை ஒருமுறை உணர்ந்து கொண்டால் தனுசு ராசிக்காரர்களை வாழ்க்கையில் யாராலும் தடுக்க முடியாது. காதலில் தனுசு ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்களுக்கு காதல் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு பயணம். எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, கனவுகளை பிரிந்து கொள்ளக்கூடிய, சுதந்திரத்திற்கு மதிப்பு தரக்கூடிய துணையவே தேடுவார்கள். அதிக சந்தேகம், கட்டுப்பாடு, நம்பிக்கையின்மை இருந்தால் அந்த உறவில் அவர்கள் நீண்ட நாட்கள் நிலைக்க மாட்டார்கள். ஆனால் சரியான புரிதல் கிடைத்தால் தனுசு ராசிக்காரர்கள் காட்டும் காதல் ஆழமும் உண்மையும் அபாரமானதாக இருக்கும். துணையின் வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் மனமாற ஆதரிக்கும் அரிய குணம் இவர்களுக்கு உண்டு. திருமண வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் சற்று தாமதமாகவே செட்டில் ஆகலாம். காரணம், வாழ்க்கை என்ற பெரிய படத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் திருமணத்தில் நுழைந்த பிறகு பொறுப்புணர்ச்சியும் பாதுகாப்பும் அதிகமாக வெளிப்படும். வாழ்க்கை துணையுடன் நண்பன் போல பழக விரும்புவார்கள். வீட்டில் சிரிப்பு, பயணம், புதிய அனுபவங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்பதே அவர்களின் ஆசை. வாழ்க்கை துணை இவர்களின் சுதந்திரத்தை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் அந்த குடும்ப வாழ்க்கை மிக அழகாகவும் நீண்ட காலம் நிலைத்ததாகவும் இருக்கும். குடும்ப விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அதிகம் பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான அக்கறை கொண்டவர்கள். பெற்றோரின் ஆசீர்வாதத்தை மதிப்பவர்கள். பிள்ளைகளிடம் ஆசிரியர் போலவும் நண்பன் போலவும் நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக சிந்திக்கவும் தைரியமாக முடிவெடுக்கவும் கற்றுத் தருவார்கள். குடும்பத்தில் ஒரு நல்ல வழிகாட்டி என்ற பெயரை பெறுவார்கள். அதனைத் தொடர்ந்துதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் வாழ்க்கையில் பலமுறை வந்து போகும். ஆனால் ஒருமுறை நிலைத்த பணயோகம் அமைந்துவிட்டால் அது நீண்ட காலம் அவர்களிடம் இருக்கும். குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள், சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள், வீடு, நிலம், வாகனம் போன்ற யோகங்கள் அதிகரிக்கும். சரியான ஆலோசனைகளையும் பொறுமைகளையும் இணைத்தால் இவர்கள் வாழ்க்கையில் நிதி பாதுகாப்பு உறுதியானதாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி என்பது வெறும் பணம் அல்லது பதவி அல்ல. வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து பிறருக்கும் வழிகாட்டியாக இருந்து தங்கள் அனுபவங்களை உலகுக்கு பகிர்ந்து கொள்வதே இவர்களின் உச்ச இலக்கு. காலம் சென்ற பிறகு இந்த மனிதர் எங்களுக்கே ஒரு ஊக்கமாக இருந்தார் என்று பிறர் சொல்லுவதே தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெற்றியின் அடையாளம். அதாவது, ஆழ்ந்த சிந்தனையாளர்களான தனுசு ராசியினர் தங்கள் தொழில் வாழ்க்கை தொடர்பான முக்கிய முடிவுகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம். எந்த ஒரு முக்கிய முடிவை எடுக்கும் முன்னரும் ஒன்றுக்கு பலமுறை சிந்திப்பது அவசியம். அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெறுவதும் அவசியம். புதிய பணி வாய்ப்புகளை உண்டாக்கலாம். உங்கள் திறமைகள் என்ன என்பதை பரிசோதிக்கும் வாய்ப்பினையும் பெறலாம். நம்பிக்கையுடன் போராடுங்கள். எதிர்பார்த்த வெற்றியை காணுங்கள். தனுசு ராசியை கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும் போதுதான் உங்கள் காதல் துணையின் விருப்பங்களை பூர்த்தி செய்வது அவசியம். குறிப்பாக பிறந்த நாள் காணும் உங்கள் காதலியின் விருப்பங்களை, நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சிப்பது அவசியம். காதல் உறவில் வெளிப்படையான உரையாடல்கள் அவசியம். உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்கள். இரண்டாம் பாதியில் சிங்கிளாக இருக்கும் நபர்கள் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை சந்தித்து அவருடன் காதல் உறவில் இணையும் வாய்ப்பும் காணப்படுகிறது. தங்கள் காதல் உறவு குறித்து வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் தெரிவித்து விரைவில் காதல் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. திருமணம் முடித்தவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு வெளிப்படையாக பேசும் வாய்ப்பை பெறுவார்கள். தம்பதியர் இருவரும் தேனிலவு பயணத்திற்கு திட்டமிடலாம். திருமணம் முடியாத தனுசு ராசி பெண்கள் பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் தனது வருங்கால வாழ்க்கை துணையை சந்திக்கலாம். சிறு குழந்தைகளின் பெற்றோராக இருக்கும் நபர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி நோக்கத்திற்காக நீண்ட தூரம் பயணம் ஒன்றை மேற்கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுகிறது. தனுசு ராசியை கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். தலைக்கு மேல் பணிகள் குவிந்திருக்க கூடுதல் பணிகள் உங்களுக்கு ஒதுக்கப்படும். சுய தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியாது குழம்பி தவிப்பார்கள். இருந்தாலும் அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதல் படி இந்த சிக்கல்களை தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழி காண்பார்கள். பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்திடுங்கள். உங்களுக்கு அவசியமில்லா விஷயத்தில் தலையிட்டு உங்கள் சேமிப்பை நீங்களே இழக்காதீர்கள். ஆடம்பர விஷயங்களுக்காக நீங்கள் செய்யும் செலவுகள் உங்கள் சேமிப்பினை முழுவதுமாகவே குறைக்கும். எனவே எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். அதற்கு பிறகு வருமானத்தில் முன்னேற்றம் காணலாம். தொழில் வாழ்க்கையில் காணப்படும் முன்னேற்றம் அவர்களின் குடும்ப வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் முழுமையாக கிடைக்க நீங்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம். எனவே நம்பிக்கையுடன் போராடுங்கள். விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள். காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது வாக்குவாதங்களும் சண்டைகளும் நிறைந்து காணப்படும். காதல் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். பிரச்சனைகளை சமாளிக்க விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பலன் என்ன என்பதையும் ஒரு தினமாக இருக்கும். உறுதலையாக காதல் செய்து வரும் நபர்களுக்கு அவர்களின் மனம் விரும்பும் பதில் கிடைக்கலாம். அதே போன்று காதல் துணை என்று சிங்கிளாக இருக்கும் நபர்களுக்கு அவர்கள் மனம் விரும்பும் காதல் துணை கிடைக்கலாம்.
பங்கேற்கும் போது பொது நிகழ்ச்சி ஒன்றில் அந்த ஒரு நபரை நீங்கள் சந்திக்கலாம். திருமணம் முடித்த நபர்கள் உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உறவினருடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருங்கள். கூடுதல் கவனத்துடன் செயல்படுங்கள். 3ஆம் நபர் குறித்து புரணி பேசுவது கூடாது. குறிப்பாக உங்கள் நெருங்கிய நண்பர்களை நம்பி ரகசியங்களை தெரிவிக்காதீர்கள். சிறிய குழந்தைகளின் பெற்றோராக இருக்கும் நபர்கள் தங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நீண்ட தூர பயணம் ஒன்றை மேற்கொள்ளலாம். இந்த பயணம் உங்கள் சேமிப்பில் தாக்கத்தை உண்டாக்கும். அடுத்து என்ன செய்வது என தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான நிலையை கொண்டு வரும். முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதன் மூலம் இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கலாம். தனுசு ராசியினர் தொழில் வாழ்க்கை சவால்கள் நிறைந்து காணப்படும். பணியிடத்தில் காணப்படும் சவால்களை சமாளிக்க நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் உதவியை நாடுங்கள். குடும்ப தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவை பெற முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் 2ஆம் பாதையில் எதிர்பார்த்த ஒருவருக்கு நற்செய்தி உங்களை தேடி வரும். அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்களுக்கு எதிர்பார்த்த அந்த ஒரு நற்செய்தியும் கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கையை எதிர்பாருங்கள். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குருவை ராசியை பார்க்கிறார். குரு உங்களை பார்ப்பதால் எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் விலகும். நல்ல பண வடிவத்தினை உண்டாகும். தொழிலில் வெற்றிகள் உண்டாகும். வெளிநாட்டில் வேலை முயற்சிகள் கைகூடும். விஐபிகளின் தொடர்புகள் கிடைக்கும். ராசியில் சூரியன் இருப்பதால் சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையுடன் நெருக்கமாகக்கூடிய யோகங்கள் ஏற்படும். இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும் யோகம் உண்டு. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல வருமானம் கிடைக்கும். 3இல் இருக்கும் ராகு முயற்சிகளில் வெற்றியை தருவார். துர்க்கையின் அனுக்கிரகம் பரிபூரணமாக இருக்கும். மனதில் நினைக்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாட்டினால் காரியங்களில் வெற்றி அடைவீர்கள். பழைய சொத்துக்களை விற்கும் அமைப்புகள் உள்ளது. புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். ஒப்பந்தங்களில் படித்து பார்த்து கையெழுத்து போடுவதும் நல்லது. தாய்க்கு சிறு சிறு உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படலாம். நெஞ்சக நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. சாப்பிடும் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கொழுப்பு உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது. நீரால் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் ஏற்படும். வெளி உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது. செவ்வாய் ராசியில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும். அலுவலகத்தில் அதிகார பதவி கிடைக்கும். உயர்கல்வி கற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். 8 6இல் அமர்வதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். எத்தனை தடைகள் வந்தாலும் அது வெற்றியாகவே மாறும். 7இல் குரு இருப்பதால் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் ராசியில் இருப்பதால் நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். சர்க்கரை தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்களால் உடல்நிலையை பார்த்து கொள்வதும் நல்லது. 7 புதன் ராசியில் இருப்பதால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஒரு சிலருக்கு உடல்நலனில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பலருக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சூரியன் ராசியில் அமர்வதால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டு. அரசியல்வாதிகள் உடல் நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் உண்டாகும். வேலையில் பதவி உயர்வுகள் இடமாற்றம் கிடைக்கும். இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து தைரியம் கூடும். பரமக்குடி நயினார் கோவில் நாகநாத சுவாமிகள் வழிபாடு ஏராளமான வெற்றிகளை அள்ளி கொடுக்கும். மேலும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என பலரையும் சந்திக்கும் ஒரு மாதமாக இருக்கும். நிகழும் சந்திப்புகள் உங்கள் சிந்திக்கும் திறனை மேம்படுத்தும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் பிறக்க காரணமாக இருக்கும். கிடைக்கும் இந்த சிந்தனைகளை பயன்படுத்தி உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வருவீர்கள். கணவன் மனைவி காதலர்களுக்கிடையே நடக்கும் உரையாடல்கள் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வரும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும். தனுசு ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது வெளிப்படையான பேச்சுவார்த்தைகள் மூலம் உறவில் அன்பும் அரவணைப்பு கொண்டு வரும் ஒரு தினமாக இருக்கும். உங்கள் உணவில் இருக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்கள். எதிர்காலத்தை வளப்படுத்துவது தொடர்பான திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள். காதல் உறவில் ஈகோ சண்டைகள் இயல்பான ஒன்றுதான். இருந்தாலும் இந்த சண்டைகள் உங்கள் உறவில் பெரிய விரிசலாக விழாமல் பார்த்து கொள்ளுங்கள். உறவில் உண்டாகும் விரிசலை தவிர்க்க 3ஆம் நபரின் தலையீடு இருப்பது கூடாது. அதாவது உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் எனும் 3ஆம் நபரின் உதவியை நாடாதீர்கள். திருமணம் முடித்தவர்கள் உங்கள் வாழ்க்கையின் இனிமையான தினத்தை அனுபவிக்கும் ஒரு மாதமாக இருக்கும். உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கும். அவர்களுடன் கூடி பேசி மகிழ எதிர்காலத்தை நினைத்து அசைப்போடும் அளவுக்கு இனிமையான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். சிறு குழந்தையின் பெற்றோராக இருக்கும் நபர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக அவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். குழந்தைகளின் முயற்சிகளை பாராட்டுங்கள். அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுங்கள். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது புதிய சிந்தனைகள் பிறக்கும் ஒரு மாதமாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மூலம் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு சென்று செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். தொழில்முறை பயணங்கள் செய்யக்கூடும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை தேடி வரும். அதே நேரம் அலைச்சல் மற்றும் உடல் சோர்வையும் உண்டாக்கும். பணிகளுக்கு இடையே போதுமான அளவு ஓய்வு எடுப்பது இந்த பிரச்சனைகளை தவிர்க்க உதவியாக இருக்கும்.
மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் வாழ்க்கையில் பலமுறை வந்து போகும். ஆனால் ஒருமுறை நிலைத்த பணயோகம் அமைந்துவிட்டால் அது நீண்ட காலம் அவர்களிடம் இருக்கும். குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள், சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள், வீடு, நிலம், வாகனம் போன்ற யோகங்கள் அதிகரிக்கும். சரியான ஆலோசனைகளையும் பொறுமைகளையும் இணைத்தால் இவர்கள் வாழ்க்கையில் நிதி பாதுகாப்பு உறுதியானதாக மாறும். தனுசு ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி என்பது வெறும் பணம் அல்லது பதவி அல்லது வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து பிறருக்கும் வழிகாட்டியாக இருந்து தங்கள் அனுபவங்களை உலகுக்கு பகிர்ந்து கொள்வதே இவர்களின் உச்ச இலக்கு. காலம் சென்ற பிறகு இந்த மனிதர் எங்களுக்கே ஒரு ஊக்கமாக இருந்தார் என்று பிறர் சொல்வதே தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெற்றியின் அடையாளம். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் சிந்தனை சாதாரணமானது அல்ல. இவர்களின் எண்ணங்கள் எப்போதும் எல்லைகளை தாண்டி செல்லும். இது இவ்வளவுதான் என்று ஒரு வரையறை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கை, மனிதர்கள், சமூகம், ஆன்மீகம், பணம் எல்லாவற்றையும் ஒரு பரந்த கோணத்திலிருந்து பார்ப்பவர்கள். அதனால்தான் சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் பெரிய படத்தை கவனிக்கும் பழக்கம் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. சில நேரங்களில் இது இவர்களை தனிமையாகவும் மாற்றலாம். ஏனென்றால் இவர்களின் சிந்தனை வேகம் பலருக்கு புரியாமல் போகும். ஆனால் அந்த ரிசிபிள் சிந்தனையே காலம் வந்தபோது இவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். முடிவெடுக்கும் விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் தைரியசாலர்கள். பலர் தயங்கும் இடத்தில் இவர்கள் செய்து பாய்த்து படலாம் என்ற எண்ணத்துடன் முன் வருவார்கள். சில நேரங்களில் அந்த முடிவுகள் பெரிய வெற்றிகளை தரும். சில நேரங்களில் வாழ்க்கை பாடமாக மாறும். ஆனால் அது நடந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முன்னே செல்லும் மனநிலை இவர்களின் தனிச்சிறப்பு. தோல்வியை பயப்படாத மனம் இருப்பதால் தான் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை செய்யும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது வெறும் இடம் மாற்றம் அல்ல, அது வாழ்க்கையின் ஒரு பகுதியவே இருக்கும். சிறிய பயணமாக இருந்தாலும் வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும் பயணம் இவர்களுக்கு புதிய கதவுகளை திறந்துவிடும். வெளிநாட்டில் படிப்பு, வேலை, தொழில், ஆன்மீக பயணம் போன்ற யோகங்கள் பலருக்கு அமைவது சாதாரணம். பிறந்த இடத்தை விட வேறு இடங்களில் இவர்களுக்கு அதிக வளர்ச்சியும் அங்கீகாரமும் கிடைக்கும் காலங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி வரும். தனுசு ராசிக்காரர்கள் பணத்துக்காக ஓடுவதை விட பணம் வரும் வழிகளை உருவாக்க விரும்புவார்கள். ஒரே வருமானம் இவர்களுக்கு போதாது. பல வழிகளில் பணம் வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதனால் பக்க தொழில், முதலீடு, அறிவு சார்ந்த வருமானம் போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆரம்பத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அனுபவம் சேர சேர பண நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவார்கள். சரியான காலத்தில் சரியான ஆலோசனைகள் கிடைத்தால் பெரிய செல்வ சேர்க்கை இவர்களுக்கு நிச்சயம். தனுசு ராசிக்காரர்களின் ஆன்மீகம் கேள்விகளுடன் துவங்கும். இது உண்மையா? இதன் அர்த்தம் என்ன என்று கேள்வி கேட்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் ஆன்மீகம் இவர்களுக்கு நேரடி அனுபவமாக மாறும். தெய்வத்தை பயப்படுவதில்லை, புரிந்து கொள்ள விரும்புவார்கள். ஜபம், தியானம், தத்துவ சிந்தனை, குரு வழிபாடு போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். குறிப்பாக கடின காலங்களில் ஆன்மீகம் இவர்களுக்கு வழிகாட்டியாக அமையும். தனுசு ராசி பெண்கள் வெளிப்படையாக சிரிப்புடன் இருந்தாலும் உள்ளுக்குள் மிகுந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள். யாரிடமும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டார்கள். தங்கள் வாழ்க்கையை தாங்களே உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக இருக்கும். குடும்பத்தையும் தனிப்பட்ட கனவுகளையும் சமநிலைப்படுத்த முயற்சிப்பார்கள். சரியான ஆதரவு கிடைத்தால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். தனுசு ராசி பெண்கள் வெளிப்படையாக சற்று அலட்சியமாக தோன்றினாலும் பொறுப்புணர்ச்சி அதிகம் கொண்டவர்கள். குடும்பம், நண்பர்கள், துணை ஆகியோருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. சில நேரங்களில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்கினாலும் செயல்களால் அன்பை காட்டுவார்கள். தனுசு ராசியார்கள் வாழ்க்கையில் தாமதமாக வெற்றி பெறலாம். ஆனால் அந்த வெற்றி வந்த பிறகு நிலைத்திருக்கும். காலம் இவர்களை சோதித்தாலும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய பரிசை மறைத்து வைத்திருக்கும். பொறுமையுடன், நேர்மையுடன், தன்னம்பிக்கையுடன் சென்றால் வாழ்க்கை இறுதியில் இவர்களுக்கு அவர்கள் நினைக்காத உயரத்தை கொடுத்துவிடும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நேரம் என்ற ஒன்று மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பது இவர்களுக்கு இயல்பாகவே நடைபெறும். சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் திடீரென நல்ல வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். இதை பலர் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் இது அவர்களின் கர்ம பலனும் குரு பகவானின் அருளும் சேர்ந்து உருவாக்கும் விளைவு. வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் போராட்டம் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல விதி இவர்களுக்கு ஆதரவாக மாறும். தனுசு ராசிக்காரர்கள் வெளிப்படையாக எளிமையாக இருப்பதால் சிலர் இவர்களை எளிதாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவர்களின் உயர்ந்த சிந்தனையும் வளர்ச்சியும் சிலருக்கு பொறாமைகளை உருவாக்கும். மறைமுகமாக தடைகள் உருவாக்க முயற்சிப்பவர்களும் வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களின் நேர்மை மற்றும் தெய்வ அருள் அந்த தடைகளை காலப்போக்கில் தகர்த்துவிடும். நேருக்கு நேர் போராடுவதில்லை, அமைதியாக தங்கள் பாதையில் செல்வதே இவர்களின் வெற்றியின் ரகசியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக வலிமையானவர்கள். ஆனால் அதிகமாக வேலை செய்வதும் மனதை ஓய்வில்லாமல் ஓட விடுவதும் சில நேரங்களில் உடல் சோர்வாக மாறலாம். குறிப்பாக தொடை, இடுப்பு, நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. மன ஆரோக்கியத்திற்கு இவர்களுக்கு பயணம், இயற்கை, ஆன்மீகம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்தால் உடலும் தானாகவே வலிமையாகும்.
தனுசு ராசிக்காரர்கள் வெளியில் பெரிய கனவுகள் பேசினாலும் உள்ளுக்குள் இன்னும் பெரிய ஆசைகளை மறைந்து வைத்திருப்பார்கள். ஒரு நாள் நான் இதை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ரகசிய இலக்கு இவர்களின் மனதில் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும். அந்த கனவை அடைய அவர்கள் எடுத்த பாதை நேராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பயணமே அவர்களை வலிமையானவர்களாக மாற்றும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அந்த மறைந்த கனவு நிச்சயம் வெளிப்பட்டு நிறைவேறும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானை வழிபடுவது மிகவும் உகந்தது. வியாழக்கிழமை வழிபாடு, மஞ்சள் நிற ஆடை, தான தர்மங்கள், குரு மந்திர ஜபம் போன்றவை வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை